ரைட், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சி த யூனிவர்ஸ். ஸோ நம்ம தலை அஜித் சாருக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க இல்லையா, குடியரசுத் தலைவர். எதற்காக? சினிமாவில் அவர் ஆற்றிய அர்ப்பணிப்புக்காகவா, கார் ரேஸில் வெற்றி பெற்ற காரணத்திற்காகவா, எதற்காக? ஆக்சுவலாக இந்திய குடிமகன்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இந்தியாவில் பாரத ரத்னா, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பத்ம விபூஷன், அதுக்கு அடுத்தபடியாக பத்மபூஷன், அதுக்கு அடுத்தபடியாக பத்மஸ்ரீ. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனவரி 26 குடியரசு தின விழா அன்னைக்கு இந்த வருஷம் யாருக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற நேம்ஸை வெளியிடுவாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை, கல்வி, மருத்துவம், விளையாட்டு, இந்த துறைகளெல்லாம் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி கொஸ்டின்ஸாக கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 7 பேர், சரிங்களா? பத்மபூஷன் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 19 பேருக்கு. பத்மஸ்ரீ எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 113 பேர், சரிங்களா? டோட்டல் பண்ண எவ்வளோ வருது? 113 7 120, அப்புறம் ஒரு 19, 139 பேர். இது எல்லாத்தையும் சேர்த்து பத்மா அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பெண்கள் எவ்வளோ பேருக்கு இந்த வருஷம் பத்மா விருது கிடைச்சது? 23 பேர், சரிங்களா? நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர். இதில் எத்தனை பேருக்கு இந்த விருது கிடைச்சது? ஒரு 10 பேருக்கு. இது போக போஸ்டமஸ்லி அவார்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய சாதனைகளுக்காக கொடுக்கக்கூடிய விருது. பட் ஆனால் அவங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 13 பேருக்கு, சரிங்களா?